ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் சேலடோட ரெசிபி. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லைனா டயட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சேலட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக நான் இப்போ வந்து ஒரு ஹாஃப் குக்கும்பர் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 சின்ன கேரட், அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ, அப்புறம் ஒரு லெமன், சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர், பன்னீர், சோக் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் அண்ட் கெட்டியான யோகட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கடையிலேருந்து கூட வாங்கிக்கலாம். இது நான் வீட்டில் பண்ணினது. யோகட் எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சு குக் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சென்னா எடுத்திருக்கேன். இதோ பாருங்கள், சென்னா இதை நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த சென்னாவை. இப்போ உங்ககிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குதுன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் போட்டு நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இது கூட நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சென்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதில் இருக்கிற ஈரம் வந்து கொஞ்சமாக போனதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் ஜீரக பவுடர். இது எதுவுமே வந்து 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான். இதில் வந்து ஜீரக பவுடர், அப்புறம் வந்து கரம் மசாலா, லைட்டாக கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்றாப்புல பெப்பர், அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அடி பிடிக்காதது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட்னால் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆக்கி எடுத்துக்கலாம். எனக்கு அப்படி வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையர்லனா நல்லா கிறிஸ்பி ஆக்கி கூட எடுத்துக்கலாம். அது கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த இது சென்னா வந்து நான் குக் பண்ணும்போதே சால்ட் போட்டிருக்கிறதுனால நான் இதில் சால்ட் ஆட் பண்ணலை. மறுபடியும் நம்ம சேலட் மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணுவோம்ல, அது அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் போட்டோன்னா நமக்கு அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நான் இதில் ஆட் பண்ணலை. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த சேலட் ட்ரெஸ்ஸிங்காக ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு ஜாரில் ஒரு 4-5 க்யூப் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே லெமன் ஜூஸ் அண்ட் வந்து யோகட், இவ்வளவும் ஆட் பண்ணிக்கணும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், இனி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் வந்து கேரட், குக்கும்பர், இது கூட நீங்கள் வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி, கேபேஜ் எல்லாமே நீங்கள் இதை வந்து லைட்டாக ஒரு குக் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சென்னா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சேலட் ட்ரெஸ்ஸிங் ஒன்று பண்ணோம்ல, அந்த ஒரு மிக்ஸ், அதையும் இது கூட வந்து போட்டுக்கலாம். கொரியாண்டர் பவுடர், கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளோட ஹெல்தியான சேலட் ரெசிபி ரெடி. இது உங்கள்கிட்ட பெரிய பாக்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ளே கூட போட்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா குலுக்குனிங்கன்னா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும்.
அப்படி கூட பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான சாலட் ரெசிபி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான ஹெல்தியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.